அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. நேற்று சென்னை வானகரத்துல எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தவங்க ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், என்னங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி கொடி சின்னம்லாம் இருக்குது, அவர் ஒரு அணின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதிமுக பொறுத்தவரை இரு அணிகளா தான் இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஐயா ஓபிஎஸ் அணி, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அணி. அதுல வந்து இன்னும் தேர்தல் ஆணையமும் வந்து முடிவு பண்ணல. அதிமுக வந்து இன்னாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நீதிமன்றமும் வந்து முடிவு பண்ணல. அதிமுகவுடைய மூல வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லி தான் தேர்தல் ஆணையமும் சொல்லியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி நேற்று நடத்தின அந்த பொதுக்குழுல கூட்டத்துல பாத்தீங்கன்னா 16வது தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானமா இருக்கு. அதுல 2026ல எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நாங்க சூளுரைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காது. அதுலயே வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. 2026ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக சூளுரைப்போம்னு சொல்லி போடும் போதே அதிமுகவை புதகுழியில போட்டு அமுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன இப்படி புதகுழிலாம் சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஏதோ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்தது அப்படின்னா பரவாயில்லை, நம்ம அந்த வார்த்தையை வந்து பின்வாங்கிக்கலாம். எதுவுமே இல்லையே. அவர் தலைமையில சந்திச்ச எல்லா தேர்தலுமே வந்து படும் மோசமான ஒரு தோல்வி தானே சந்திச்சுட்டு வருது. நம்ம வந்து பல வீடியோக்கள் இதை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கு வந்து அதற்கு முன்னாடி நடந்த அந்த சட்டசபை இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கு. அந்த திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை நம்ம பக்கம் கொண்டு வரணுமேங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே வந்து கிடையாது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து அது ஒரு சாட்சி தானே. அப்படி இருக்கையில அது வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமியை ஒரு அணியா கருதி தான் நம்ம வந்து பேச முடியும். அந்த பொதுக்குழு கூட்டத்துல அந்த தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அவங்களா ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவங்க வந்து சந்தோஷப்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்னுடைய தலைமையில தான் அதிமுக இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக இந்த பொதுக்குழு கூட்டம். அந்த கூட்டத்துல வந்து செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக செயலாளர்கள் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா. அவங்கள்ட்ட எல்லாம் வந்து கையெழுத்து வாங்கிட்டு அதை கொண்டு என்னையை திரும்பி வந்து பொதுச் செயலாளர் அங்கீகரிச்சு எல்லா அதிகாரத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை கொண்டு கொடுக்கறதுக்காக நடத்தப்பட்ட பொதுக்குழு கூட்டம் தான். மற்றபடி இதுல சிறப்பா எதுவுமே கிடையாது. இதுல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதே 2019ல பாத்தீங்கன்னா திமுக பெரிய அளவுல வெற்றி பெற்றது. ஆனா 2024லயும் திமுக வெற்றி பெற்றது. அப்படி இருந்தாலும் 2019 விட 2024ல கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்குகளை வந்து அவங்க வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு அந்த மேடையில. குறைஞ்சிருக்கிறது என்னமோ உண்மைதான். அதை வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பேசுனதுல எந்த ஒரு தவறுமே அதுல பார்க்க முடியாது. இருந்தாலும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை யார் வாங்கியிருக்கான்னு நமக்கு தெரியணும் இல்லையா. திமுகவுடைய 6% வாக்குகளை எதிர்ப்பு அரசியல் பண்ற அதிமுக வாங்க முடியல அப்படிங்கும்போது 6% வாக்குகள் வந்து திமுக குறைஞ்சிருச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லலாமா? நீங்க அந்த 6% வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி வாங்கியிருந்தாருன்னா ஒரு அதிமுக ஒரு நல்ல தலைமைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படி அவர் அந்த அந்த 6% ஓட்டு வாங்கவே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி அந்த மேடையில் என்ன சொல்றாரு, 2019 விட 2024ல நான் 1% வாக்கு நான் அதிகமா வாங்கிட்டேன்னு சொல்றாரு. அந்த 1% வாக்கு அதிகமா வாங்கிட்டீங்கன்னா எப்படி வாங்குனீங்கன்னு தெரியணும் இல்லையா. அன்னைக்கு நின்றது 20 தொகுதி 2019ல, இன்னைக்கு நின்றது கிட்டத்தட்ட 30 தொகுதிக்கு மேல நின்றுருக்காரு. அப்ப இதையும் ஈக்குவல் பண்ணி பேச முடியுமா? இன்னைக்கு என்டிஏ கூட்டணி 2024ல கிட்டத்தட்ட 18% மேல ஓட்டு வாங்கியிருக்கு. இப்ப அதிமுக இரு பிரிவா இருக்கிறதுனால இந்த ஓட்டுகளை வந்து எடப்பாடி பழனிசாமினால வாங்க முடியல. நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வியை தான் நான் எல்லாத்துக்குமே நான் வைக்கிறேன். இதை மட்டும் நீங்க கேட்டுங்க. 2019ல திமுக வாங்கிய வாக்குகளை விட 2024ல திமுக வந்து 6% வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சியா இருந்து ஒரு அதிமுக நேரெதிர் அரசியல் பண்ணக்கூடிய அதிமுக ஏன் திமுகவுடைய ஓட்டுகளை ஒருங்கிணைந்து வாங்க முடியல? இன்னைக்கு திமுகவிட்ட இருந்து அதிமுக வாங்கியிருக்கு அப்படின்னா சந்தோஷப்பட்டிருக்கலாம். அப்படி எடப்பாடி பழனிசாமி வாங்க கிடையாது. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 2 பேருமே விலகி வெளியில நிக்கிறாங்க. இன்னைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே தனிச்சு சுயேட்சை நின்று 33% ஓட்டுகளை வந்து வாங்குறாரு. அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நின்று இருந்தா எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்ன இருக்கும்? இப்ப எல்லாரும் அதைத்தான் கேட்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க மேடையில பேசுறீங்க, நான் வந்து திமுக 6% ஓட்டு இழந்துருச்சு அப்படின்னா அந்த 6% ஓட்டை நீங்க வாங்கிருக்கலாம்னு தான் கேட்கிறாங்க. அப்ப அவர் வாங்க கிடையாதுல்ல. அப்ப 2026ல இவர் முதலமைச்சர் ஆக்குறதுக்காக சூளுரைப்போம்னு சொல்லிட்டு நீங்க இப்போ தீர்மானத்தை நிறைவேற்றாங்க இல்லையா, எந்த வகையில நிறைவேற்றுவீங்க?
2024 எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? நான் வந்து கூட்டணியை பாத்துக்கிறேன், நீங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னாரு. கூட்டணிக்கு யார் யார் வந்தா? கடைசியில் யார்? ஊருக்கு ஒரு ஓட்டு கூட இருக்காத மன்சூர் அலிகான் வந்து கூட்டணிக்கு வந்தார் இல்லையா? அந்த மன்சூர் அலிகானும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு போய் என்ன சொன்னாரு? செய்தியாளர் சந்திப்புல அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா அதுல வந்து திருப்திகரமா இல்லை அப்படிங்க. ஆனா இந்த கட்சியை எந்த அளவுக்கு ஒரு பலவீனப்படுத்தி வச்சிருக்காருன்னு தெரியுதா? ஒரு மன்சூர் அலிகானை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி வளர்ச்சி பாதை கொண்டு போயிருக்காரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிற அப்படின்னா, என்னுடைய தலைமையில தான் நான் தான் முதலமைச்சர், என்னை வேட்பாளரை ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு வர்றவங்க வாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு போகாது அப்படிங்கிறது இப்பவுமே வந்து உறுதியாயிருச்சு. யாரு போவா? ஒருத்தரும் போக மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி ஒருத்தரும் போக மாட்டாங்க. ஓபிஎஸ் வந்து வெளியில நிக்கிறாரு, டிடிவி தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவங்களுடைய வாக்குகள்லாம் வந்து அதிமுகவுக்கு மொத்தமா விழுந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். கூட்டணிக்கு வர்றவங்க சும்மாலாம் வரமாட்டாங்க. ஒரு 10 சீட்டை வாங்குறோம் அப்படின்னா ஒரு 8 சீட்டுனாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நினைப்புலதான் கூட்டணிக்கு வந்து வருவாங்க. இங்க 10 சீட்டு வாங்கினாலும் 10 டெபாசிட் போற நிலைமைக்கு இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன வருவாங்க? எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் எதுவோ முயற்சி செய்து பார்க்குறாரு. ஒன்றும் நடக்கிற பாரு இல்லை. நேற்று நடந்த அந்த பொதுக்குழு கூட்டம் வந்து எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுவதற்காக நடந்த பொதுக்குழு கூட்டமே தவிர கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கான கூட்டமா அது தெரியல. பொதுக்குழு கூட்டம் எப்படி நடக்குங்கிறத எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அம்மா காலத்துல இருந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கட்சிகள்லையும் எப்படி பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி நடத்தின பொதுக்குழு கூட்டம் தன்னை ஒரு சுய மகிழ்ச்சிக்காக நடத்தின பொதுக்குழு கூட்டமாக தான் நம்ம பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.